ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டிஎஸ் சமையல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு டீ கடை கேக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எளிமையாகவும் செஞ்சிடலாம். நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாங்க. இது பார்க்குறக்கு ஆட்டுக்கால் மாதிரி இருக்கலாம். ஆட்டுக்கால் கேக்கு அப்படின்னு பல பேர் இருக்குது. இதுக்காக நான் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா அளவுகளும் போட்டுக்கலாம். அரை கப் அளவு வறுத்த ரவை, 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர். இப்போது ஒரு முட்டை மிக்ஸி ஜாரில் அடித்து ஊற்றி போட்டு அதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து இந்த எடுத்து வச்சுக்க மாவு கூட சேர்த்திக்கலாம். அதே கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி சேர்த்திக்கலாங்க. வெள்ளை சர்க்கரையை அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்தி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஆயில் ஊற்றி ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி நல்லா பெசரி விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா பூரிக்கட்டையில் கொஞ்சம் மொத்தமாகவே நல்லா தேய்ச்சி எடுத்து டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். நான் டைமண்ட் ஷேப்பில் போடுறேன். இது கட் பண்ண பின்னாடி நம்ம அந்த கட் பண்ண பீஸில் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி கீரல் போட்டுக்கணும். இந்த மாதிரி கீரல் போடும்போது எண்ணெயில் போடும்போது நல்லா விரிஞ்சு வரும். பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த ஆட்டுக்கால் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி நான் எண்ணெயில் சேர்த்திட்டேங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி இது போட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா உள்ளே வேகும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.